தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த சூழலில் இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்துராமன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் இந்த குளத்தூர் அருகே இந்த பள்ளி மாணவி, அதாவது நேற்று மாலை 6 மணி முதல் காணவில்லை என இந்த பெற்றோர்கள் செய்து கொண்டிருந்தனர். அதாவது உபாதை கழிப்பதற்காக இது அவர் மட்டும் சென்றுள்ளாரா, வேற யாரும் சென்றுள்ளாரா, வேறு என குற்றவாளி யார் செய்தார் என இந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் சந்தேகமாக ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் பகுதி, அதாவது இந்த ஒரு பள்ளி மாணவி நேற்று மாலை 6 மணி முதல் காணவில்லை என அவர் உறவினர்கள் தேடி வந்த நிலையில் அந்த ஊரின் அருகில் உள்ள காட்டு பகுதியில் இந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த மாணவி கொலை செய்துவிட்டு கிடந்துள்ளாரா, மேலும் வேறு எந்த சம்பவத்தில் ஈடுபட்டு தப்பி சென்ற மர்ம நபர் யார் என போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வரும் நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் தற்சமயம் போராட்டத்தில் களத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த ஊர் பொதுமக்கள் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை இந்த குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. எதனால் செய்தார் என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். ஊர் பொதுமக்களும் பதட்டமான ஒரு சூழ்நிலையில் சாலை மறியலில் ஒரு படிக்கும் மாணவி இந்த நேற்று மாலை முதல் காணவில்லை என பல்வேறு கோணங்களில் காவலர் விசாரிக்கின்றனர். பெற்றோர்கள் என்னது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இப்போது ஒரு பதட்டமான ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை இப்பகுதியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வேடநத்தம் பகுதியில் +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மாணவி நேற்று மாலை இயற்கை உபாதை கழிப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு சென்ற நிலையில் இன்று வரை அந்த மாணவி வீட்டிற்கு திரும்பவில்லை. இந்த நிலையில்தான் காட்டுப்பகுதியில் மாணவியினுடைய உடல் ஆடைகளின்றி களைந்து கிடக்கப்பட்டிருந்ததாகவும் மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. மாணவியின் சடலத்தை கைப்பற்றி போலீசார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில் பொதுமக்கள் போலீசாரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி பாலியல் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முத்துராமன். தொடர்ந்து அவரிடம் பேசலாம். முத்துராமன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம், அதாவது விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குளத்தூர் அருகே உள்ள ஒரு வேடநத்தம் பகுதியில், அதாவது 12ஆம் படிக்கும் மாணவி நேற்று மாலை 6 மணி முதல் இந்த உபாதை கழிப்பதற்கு செல்வதாக பெற்றோரிடம் சென்றுள்ளார். பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை குற்றவாளிகள் யார் என கண்டறிய பல்வேறு கோணங்களில் இந்த குளத்தூர் காவலர்கள் இந்த ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் உறவினர் மற்றும் பெற்றோர் மற்றும் இப்பகுதியில் ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில் இப்போது சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் எங்களுக்கு இந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், எதனால் கொலை செய்யப்பட்டது என பல்வேறு கோணங்கள் விசாரித்து செய்து வருகின்றனர். அதாவது இந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் பகுதியை சேர்ந்த 12ஆம் மாணவி நேற்று முதலே காணவில்லை என பல்வேறு கோணங்கள் தேடி வந்த நிலையில் தற்சமயம் ஒரு உறவினர்கள் மக்கள் இந்த காட்டு பகுதியில் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதேமாதிரி இங்க குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும், கைது செய்தால்தான் இந்த போக்குவரத்து அதாவது மறியலை நான் கைவிடுவோம் அப்படி என இந்த பெற்றோர்கள் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இப்பகுதியில் இந்த ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையில் என்னை முடிவு தெரியவரை இந்த இடத்தை மட்டும் நகர மாட்டோம் என உறவினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்.